says in 1 John chapter 2. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்கிறது. I want to show you everything from scripture so that you don't think this is my doctrine but the doctrine of scripture. ஒவ்வொரு காரியத்தையும் நான் வேத வசனத்தை அடிப்படையில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் நான் சொல்வதெல்லாம் என்னுடைய உபதேசம் என்று எண்ணிவிடக் கூடாது. For whose sins did Jesus die? யாருடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார்? Did he die only for the sins of Christians? கிறிஸ்தவருடைய பாவங்களுக்காக மட்டும் இயேசு மரித்தாரா? It's a very important question. இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. Did Jesus die only for the sins that Christians commit or for the sins of the whole world? கிறிஸ்தவர்கள் செய்கிற பாவங்களுக்காக மட்டும் இயேசு மரித்தாரா அல்லது முழு உலகத்தாருடைய பாவங்களுக்காகவும் இயேசு மரித்தாரா? Very important question. மிக முக்கியமான ஒரு கேள்வி. Did he die only for the sins of those who are born again or for all the billions of people in the world? அவர் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் அவருடைய பாவங்களுக்காக மட்டும் மரித்தாரா அல்லது பில்லியன் கணக்காக இருக்கக்கூடிய முழு உலகத்தாருடைய பாவங்களுக்காக மரித்தாரா? There are many Christians who argue about this. அநேக கிறிஸ்தவர்கள் இதை குறித்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். There is a group of Christians called Calvinists who believe that Jesus died only for the sins of believers. விசுவாசிகளுடைய பாவங்களுக்காக மட்டும் தான் இயேசு மரித்தார் என்று நம்பக்கூடிய ஒரு கூட்டத்தினர் இருக்கிறார்கள். அவருடைய கூட்டத்தின் பெயர் கால்வினிஸ்ட். All over the world there are millions of such people. உலகம் முழுவதுமாக லட்சக்கணக்கான மக்கள் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். But we don't have to argue with them. அவர்களோடு கூட நான் வாக்குவாதம் செய்ய தேவையில்லை. Let us see what the Bible says. வேதம் என்ன சொல்கிறது என்று நாம் பார்ப்போம். 1 John 1 யோவான் chapter 2 2ஆம் அதிகாரம் verse 2. 2ஆம் வசனம். What does it say here? இங்க என்ன சொல்கிறது? Jesus himself is the propitiation for our sins, and not only for our sins but for those of the whole world. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். That is so clear. இது மிகவும் தெள்ளம் தெளிவாய் இருக்கிறது. So clear. மிகவும் தெளிவாய் இருக்கிறது. The Holy Spirit knew that in the future there will be these type of people called Calvinists who preach this wrong teaching. எதிர்காலத்திலே வரக்கூடிய நாட்களிலே கால்வினிஸ்ட் என்று சொல்லக்கூடியதானாலும் தவறான உபதேசத்தை போதிப்பார்கள் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். So he put a verse here so that 2000 years those who want to believe the word of God can believe it. 2000 ஆண்டுகளாக வேத வார்த்தையை விசுவாசிக்கட்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை இங்கே எழுதி இருக்கிறார். But those who don't want to believe it will not believe it. இதை விசுவாசிக்க விரும்பாதவர்கள் விசுவாசிக்க மாட்டார்கள். Jesus died for the sins of the whole world. முழு உலகத்தின் பாவங்களுக்கும் இயேசு மரித்தார். Then பிறகு why is it 90% of the world is not even converted? ஏன் இந்த உலகத்திலே 90% மக்கள் மனம் திரும்ப கூட இல்லாமல் இருக்கிறார்கள்? Why is it 90% of people in India are going to hell? ஏன் இந்திய தேசத்திலே 90% மக்கள் நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள்? Didn't he die for the sins of all the people in Pondicherry? பாண்டிச்சேரியில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் இயேசு மரிக்கவில்லையா? Why haven't they got forgiveness? ஏன் இன்னுமாய் அவர்கள் பாவ மன்னிப்பை பெறாமல் இருக்கிறார்கள்? Why haven't they got life? ஏன் அவர்கள் இன்னும் ஜீவனை பெறாமல் இருக்கிறார்கள்? The thief has come and stolen that message from them. அவர்களிடத்திலிருந்து இந்த செய்தியை திருடன் வந்து திருடி விட்டான். The Bible says that in 2 Corinthians chapter 4. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்கிறது. 2 Corinthians in chapter 4. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். It says here 2 Corinthians 4 verse 4, the god of this world has blinded the minds of the unbelieving so that they won't see the light of this gospel. இந்த சுவிசேஷத்தினுடைய மகிமையை காணக்கூடாதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய கண்களை குருடாக்கி விட்டான். Jesus died for the sins of everybody in this town. இந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார். For everybody in India. இந்திய தேசத்தில் உள்ள எல்லாருக்காகவும் இயேசு மரித்தார். Everybody in the world. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் இயேசு மரித்தார். Why haven't they received Jesus as their Lord? ஆனாலும் ஏன் அவர்கள் இயேசுவை தங்களுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள்? Here is the answer. இங்கே அதனுடைய பதில் இருக்கிறது. God of this world. இந்த உலகத்தின் தேவனானவன் blinded their eyes. இந்த பிரபஞ்சத்தின் தேவனுடைய கண்களை குருடாக்கி விட்டான். So they cannot see. அவர்களால் இதை பார்க்க முடியவில்லை. This wonderful gospel. இது இந்த மகிமையான சுவிசேஷத்தை பார்க்க முடியவில்லை. That you don't have to pay any money, you don't have to any light any candles, you don't have to go any pilgrimage, your sins can be forgiven. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நீங்கள் எந்த பாத யாத்திரையும் செய்ய தேவையில்லை, எந்த மெழுகுவர்த்தியும் ஏற்றி வைக்க தேவையில்லை, எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை. But many of you who are sitting here, ஆனால் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களில் அநேகர், your sins are forgiven. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. How did you get it? எப்படி உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்தது? Was it by lighting a candle in front of some statue? ஒரு விக்கிரகத்துக்கு முன்பாக சிலைக்கு முன்பாக மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தபடினாலயா? Was it by going on some pilgrimage to Velangani or something? அல்லது வேளாங்கண்ணிக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கோ நீங்கள் பாத யாத்திரை சென்றபடினாலயா? How did you get your sins forgiven? உங்களுடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்பட்டது?
you believe that Jesus died for your sin. இயேசு உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். The devil could not blind your eyes. உங்களுடைய கண்களை பிசாசு குருடாக்க முடியவில்லை. He could not rob you of your inheritance. உங்களுடைய சுதந்திரத்தை அவன் திருட முடியவில்லை. You said, Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, I can never pay for my sin. என்னுடைய பாவங்களுக்காக ஒரு காலம் அந்த கடனை செலுத்தி தீர்க்க முடியாது. You died for my sin. என்னுடைய பாவங்களுக்காக நீர் மரித்தீர் ஆண்டவரே. I receive your forgiveness. உம்முடைய பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்கிறேன். And we can say you came out of Egypt. நீங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து விட்டீர்கள் என்று சொல்லலாம். By the blood of the lamb that was put on the door. அங்கே ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் அந்த நிலை கால்களிலே தடவப்பட்டதே அதன் நிமித்தமாய். Like the disciples went into the Red Sea and came out, you have also taken water baptism perhaps. எப்படி அந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த சிவந்த சமுத்திரத்துக்குள்ளாக சென்று கடந்து வந்தார்களோ அதுபோல நீங்களும் ஒருவேளை தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்திருந்திருக்கலாம். That's good. அது நல்லதுதான். That is life. அது ஜீவன். Now the next step is abundant life. அடுத்த படி பரிபூரண ஜீவன். That is where we see 600,000 people came out like this from Egypt. 600,000 மக்கள் இப்படி தான் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள். And only 2 of them, Joshua and Caleb, entered the land of Canaan. ஆனால் அந்த மக்களிலே 2 பேர் யோசுவா காலேபு மட்டுமே அந்த கானான் தேசத்துக்குள்ளாய் பிரவேசித்தார்கள். Why was that? ஏன் அப்படி? Satan prevented them from possessing their inheritance. அவருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு சாத்தான் தடை செய்து விட்டான். What is the promise that God gave to the people in Israel when they were in Egypt? இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது தேவன் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? I want you to see the close connection if this இதோடு கூட அதற்கு with what Jesus said about life and abundant life. இயேசு ஜீவனை குறித்தும் பரிபூரண ஜீவனை குறித்தும் சொன்னதற்கும் இதற்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Listen to this promise very carefully. இந்த வாக்குத்தத்தத்தை கவனமாய் கேளுங்கள். In Exodus chapter 3, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம், and we read here how Moses was called to go and give this message to the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த செய்தி அறிவிக்கும்படியாக மோசே அழைக்கப்பட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். And God said to them, Moses, தேவன் மோசேயை பார்த்து சொன்னார். verse 16, 16ஆம் வசனம், gather the elders of Israel together. இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லாம் ஒன்றாக கூட்டிச் சேரு. And tell them, அவர்களுக்கு சொல், the God of Abraham, Isaac and Jacob says, I am concerned about you and what has been done to you in Egypt. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் என்பவருடைய தேவனாய் இருக்கக்கூடிய உங்கள் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்று சொல்கிறார். I am concerned about you. உங்களை குறித்து கரிசனைப்படுகிறேன் என்று சொல்கிறார். And now he says, I am going to do 2 things for you. இப்பொழுது நான் உங்களுக்காக 2 காரியங்களை செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். Listen carefully. கவனமாய் கேளுங்கள். Because these 2 things have a connection with what Jesus said about life and abundant life. ஏனென்றால் இயேசு சொன்னதான ஜீவனுக்கும் பரிபூரண ஜீவனுக்கும் இந்த காரியத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. The message of Moses is like the message of Jesus. மோசேயுடைய செய்தியானது இயேசு கிறிஸ்துவின் செய்தியைப் போல இருக்கிறது. Like Jesus said, I have come that you might have life and abundant life. உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வேண்டும் வந்தேன் என்று சொன்னாரே. Moses also told the Israelites, மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னார், God has come to do 2 things for you. உங்களுக்கு 2 காரியங்களை செய்யும்படியாக தேவன் வந்தார். Number 1, முதலாவது காரியம், I will bring you out of Egypt. உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன். That is a picture of life. அது ஜீவனுக்கு அடையாளமாய் இருக்கிறது. And then verse 17, I'll bring you into the land of Canaan. அதற்கு பிறகு கானான் தேசத்துக்குள்ளாக உங்களை கொண்டு செல்வேன் என்று சொல்கிறார். A land, verse 17, flowing with milk and honey. பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி யாத்திராகமம் 3:17 சொல்கிறார். Abundant life. அது பரிபூரண ஜீவன். So picture this. ஆகவே இதை கற்பனை செய்து கொள்ளுங்கள். Out of Egypt, எகிப்திலிருந்து வெளியே into Canaan. கானானுக்குள்ளே. One is life, the other is abundant life. ஒன்று ஜீவன், இன்னொன்று பரிபூரண ஜீவன். And now, as I said, I keep on repeating, 600,000 people came out of Egypt, only 2 entered Canaan. 600,000 மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்திருந்தாலும் கூட அதிலே 2 பேர் மட்டுமே கானானுக்குள்ள போகிறார்கள் என்பதை திருப்பி சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். Why was that? ஏன் அப்படி? Why is it that God's promise was not fulfilled? தேவனுடைய வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறவில்லை? Can God make a promise that is not fulfilled? தேவன் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியும் அது நிறைவேறாமல் போக முடியுமோ? Yes. ஆம். Have you heard that? நீங்கள் அதை கேட்டீர்களா? That God can make a promise to you and it may not be fulfilled. தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கலாம், அது நிறைவேறாமலும் போகலாம். Here is the proof of that. அதனுடைய நிரூபணம் இங்கே இருக்கிறது. See how clear the promise is. இங்கே பாருங்கள் எவ்வளவு தெளிவா இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். Gather, verse 16, the elders of Israel together. இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லாம் நீ கூட்டி சேரு என்று 16ஆம் வசனத்தில் சொல்கிறார். All old 50-60-year-old people. 50-60 வயது நிறைந்த மக்கள். And tell them, அவர்களை பார்த்து சொல்லு, you elders,
மூப்பர்களே, God says, தேவன் சொல்லுகிறார், I will do two things for you. உங்களுக்கு இரண்டு காரியங்களை நான் செய்வேன். I will take you all out of Egypt and I'll bring you all into Canaan. எகிப்திலிருந்து வெளியே உங்களை கொண்டு செல்வேன், அதே சமயத்தில் கானானுக்குள்ளாக கொண்டு செல்வேன். And God's promise, only one part was fulfilled, the other was not fulfilled. தேவனுடைய வாக்குத்தத்தத்திலே ஒரு பகுதி மட்டுமே நிறைவேறியது, மற்ற பகுதி நிறைவேறாமலே போய்விட்டது. ஏன்? Because there's a very important principle in God's dealings. தேவன் இடைபடுகிற விதங்களிலே இரண்டு தாற்பயங்கள் உண்டு. We do not receive everything God has promised. தேவன் வாக்கு பண்ணப்படுகிற அனைத்து காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதில்லை. We receive only according to how much we believe God will do for us. நாம் விசுவாசிக்கிறோமோ அந்த அளவு தான் நாம் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்ள முடியும். I'll show you an example from Matthew chapter 9. மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். I want to make this so simple that little children can understand this wonderful message. இந்த அற்புதமான செய்தியை சிறு பிள்ளைகள் கூட விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் எளிதாய் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். And the reason I am repeating it so much is so that you have no doubt left in your mind by the time you leave this meeting. இந்த கூட்டத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது உங்களுடைய மனதில் துளி கூட சந்தேகம் இராதபடிக்கு நான் மீண்டும் மீண்டுமாய் வலியுறுத்தி சொல்லுவேன். I am not here to get a reputation as a good preacher. நல்ல பிரசங்கியாளர் நற்பெயரை பெற்றுக்கொள்ள முடியாத நான் இங்கே வரவில்லை. I have zero interest in that. அதிலே எனக்கு பூஜ்யம் தான் விருப்பம் இருக்கிறது. My interest is that you will get your inheritance in Christ. என்னுடைய விருப்பம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் உங்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். If I have to repeat it 10 times so that you get that inheritance, I'll repeat it 10 times. 10 முறை திருப்பி சொன்னால் தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நான் 10 முறை திருப்பி சொல்கிறேன். In Matthew chapter 9, மத்தேயு 9ஆம் அதிகாரம் we read about two blind men, verse 27, who came to Jesus. 27ஆம் வசனத்தில் இரண்டு குருடர்கள் இயேசுவினிடத்தில் வந்ததை நாம் வாசிக்கிறோம். And you know, they wanted their eyes to be opened. அவருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். But before Jesus opened their eyes, ஆனால் இயேசுவுடைய கண்களை திறப்பதற்கு முன்பதாக he asked them a very important question. மிக முக்கியமான ஒரு கேள்வியை அவர்களை பார்த்து கேட்கிறார். And that is a question that Jesus will ask every one of you before he does something for you. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒன்றை இயேசு செய்வதற்கு முன்பதாக உங்களை பார்த்து இதே கேள்வியை கேட்பார். Verse 28. 28ஆம் வசனம் மத்தேயு 9ஆம் Do அதிகாரம். you believe that I can do this for you? நான் இதை உங்களுக்கு செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Let's apply this question to the Israelites who came out of Egypt. எகிப்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த கேள்வியை நாம் பொருத்தி பார்ப்போம். You Israelites, do you believe that God can take you out of Egypt? இஸ்ரவேல் ஜனங்களே, தேவன் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? If you believe it, show your faith by killing a lamb, putting the blood outside your door. அப்படி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் கொன்று அதனுடைய இரத்தத்தை அந்த வாசல்களிலே உள்ள நிலைக்கால்களில் தடவுங்கள். 600,000 people said, yes, we believe. We put the blood outside the door. 600,000 மக்களும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்கள் அந்த வாசல்களிலே அந்த இரத்தத்தை தெளித்தார்கள். The Lord said, good. ஆண்டவர் நல்லது என்று சொன்னார். Verse 29. 29ஆம் வசனம். According to your faith, it's done to you. உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது. You believed I could take you out of Egypt? Here, I've taken you out. எகிப்திலிருந்து வெளியே நான் உங்களை கொண்டு வர முடியும் என்று நம்புகிறீர்களா? இதே உங்களை கொண்டு வந்து விட்டேன். Now next question. அடுத்த கேள்வி. The second part of the promise is I will take you into Canaan. இந்த வாக்குத்தத்தத்தின் இரண்டாவது பகுதி உங்களை கானானுக்குள்ளாய் அழைத்துச் செல்வேன். Now you 600,000 Israelites, do you believe that I can take you into Canaan and kill all these giants? 600,000 இஸ்ரவேல் ஜனங்களே, நான் உங்களை கானானுக்குள்ளாய் கொண்டு சென்று அங்கே இருக்கக்கூடிய ராட்சதர்களை எல்லாம் கொன்று விடுவேன் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? All of them said no. எல்லாருமே நம்பவில்லை என்று சொன்னார்கள். The Lord said the same thing to them. According to your faith be it unto you. ஆண்டவர் இதே காரியத்தை தான் சொன்னார். உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது. Your faith is you cannot conquer them, you will not conquer them. உங்களுடைய விசுவாசம் அந்த ராட்சதர்களை ஜெயிக்க முடியாது, நீங்கள் ஜெயிக்க மாட்டீர்கள். This is the condition of most believers. அநேக விசுவாசிகளுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. 600,000 believers are born again, 2 of them will enter into a life of victory. 600,000 விசுவாசிகள் மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள். வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ளாய் அதிலே செல்லுகிறவர்கள் 2 பேர் தான். See, the principle is, do you believe I can do this for you? தாற்பயம் என்னவென்றால், நான் இதை உனக்கு செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? Do you believe I can give you life? உனக்கு ஜீவனை கொடுக்க முடியும் என்று நம்புகிறாயா? And you say, yes, Lord Jesus. ஆம் ஆண்டவரே இயேசுவே, நம்புகிறேன். According to your faith be it unto you. உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. You get it? நீங்கள் அதை பெற்றுக்கொண்டீர்கள். Second question. இரண்டாவது கேள்வி. Do you believe I can give you abundant life? உனக்கு நான் பரிபூரண ஜீவனை கொடுக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? You say, I'm not so sure. எனக்கு அவ்வளவு நிச்சயம் இல்லை ஆண்டவரே. Okay, according to your faith be it unto you, you will not get it. ஆம், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. So it's like supposing these two blind men, இந்த 2 குருடர்களும், one man says, அதிலே ஒரு குருடன் சொல்கிறான், Lord, I have faith that you can open one eye.
ஆண்டவரே என்னுடைய இரண்டு கண்களிலே ஒரு கண்ணை மட்டும் நீ திறக்க முடியும் என்று விசுவாசிக்கிறேன். Be it done for you according to your faith. உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கடவது. He will come out with one eye open. அவனுக்கு ஒரு கண் திறக்கப்பட்டவனாய் வெளியே வருவான். And the Lord asked the other blind man, மற்ற குருடனை பார்த்து what கேட்கிறார், about you? உன்னை குறித்து என்ன? I believe you can open both eyes. என்னுடைய இரண்டு கண்களையும் ஆண்டவரே நீ சுகமாக்க முடியும் என்று நம்புகிறேன். His both eyes are open. அவனுடைய இரண்டு கண்களும் Now திறக்கப்படுகிறது. when both of them come out of the room, இரண்டு பேருமே அந்த அறையிலிருந்து வெளியே வருகிறார்கள். one man has got one eye open, the other man has got two eyes open. ஒரு ஆளுக்கு ஒரு கண் நன்றாக தெரிகிறது, இன்னொரு ஆளுக்கு இரண்டு கண்களும் நன்றாக தெரிகிறது. People who see what happened, they ask him, எல்லாரும் அவனை இந்த குருடர்களை பார்த்து கேட்கிறார்கள், என்ன நடந்தது? how he got two eyes open, you only got one eye open? எப்படி உனக்கு ஒரு கண் தான் திறக்கப்பட்டது, அவனுக்கு இரண்டு கண்களும் திறக்கப்பட்டு விட்டது? Is it because Jesus is partial to some people? ஒரு சில ஜனங்களுக்கு தேவன் பட்சபாதம் காட்டுகிறாரா? No. It was done to them according to their faith. அவருடைய விசுவாசத்தின்படியே அவர்களுக்கு நடந்தது. Do you believe that Jesus can died for your sins? உன்னுடைய பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்று விசுவாசிக்கிறீர்களா? The blood he shed on the cross cleanses all your sins away. சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தமானது உங்களுடைய எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று விசுவாசிக்கிறீர்களா? If you confess your sins, he forgives you immediately. உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது உடனடியாக மன்னிக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா? Yes, Lord. ஆமாண்டவரே, According to your faith be it done to you. உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கடவது. You get life. உங்களுக்கு ஜீவன் கிடைக்கிறது. Your one eye is open. உன்னுடைய ஒரு கண் திறக்கப்பட்டு விட்டது. You got forgiveness. உனக்கு பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டது. Millions of people have not got it because they don't believe that. லட்சக்கணக்கான மக்கள் இதை பெற்றுக்கொள்ளவில்லை, ஏனென்று சொன்னால் அவர்கள் இதை விசுவாசிக்கவில்லை. So both their eyes are blind. ஆகவே அவர்கள் இரண்டு கண்களுமே கூடாக இருக்கிறது. Even though Jesus died for all their sins, their eyes are blind. அவருடைய எல்லாருடைய பாவங்களுக்காக இயேசு மரித்திருந்தாலும் கூட இன்னுமா அவர்கள் இரண்டு கண்களும் கூடாகவே இருக்கிறது. Because it is according to your faith. ஏனென்றால் அது உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது. Now the Lord asks the second question. இப்பொழுது தேவன் இரண்டாவது கேள்வியை கேட்கிறார். Do you believe that I can help you to overcome all sin in your life? உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அனைத்து பாவங்களையும் நீ மேற்கொள்ள ஜெயம் பெற நான் உதவி செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? Not forgive sin but overcome sin. பாவங்களை மன்னிப்பதற்கல்ல, பாவங்களை மேற்கொள்வதற்கு. You already believe that he can forgive you. ஏற்கனவே அவர் உங்களை மன்னிக்க முடியும் என்று நீங்கள் நம்பிவிட்டீர்கள். Now remember the question is not can you overcome sin? இப்பொழுது கேள்வி என்னவென்றால் உன்னால் பாவத்தை மேற்கொள்ள முடியுமா என்பதல்ல. The Lord did not ask the blind man, can you open your eyes? உன்னுடைய கண்களை நீரை திறந்து கொள்ள முடியும் என்று விசுவாசிக்கிறாய் என்று கேட்கவில்லை. They would have said no. அவன் இல்லை என்று சொல்லியிருப்பான். If the Lord asked me, ஆண்டவர் என்னை பார்த்து கேட்கிறார், can you overcome your anger? உன்னுடைய கோபத்தை நீ ஜெயிக்க முடியுமா? I say no. இல்லை என்று சொல்வேன். முடியாது. Can you overcome your dirty thoughts? உன்னுடைய அசுத்தமான சிந்தையை மேற்கொள்ள முடியுமா? No. இல்லை. Can you overcome your tremendous love for money? பணத்தின் மீது இருக்கக்கூடிய பயங்கர அந்த பண ஆசையை நீ மேற்கொள்ள முடியுமா? No. இல்லை, முடியாது. Can you love all your enemies? உன்னுடைய எல்லா சத்துருக்களையும் நேசிக்க முடியுமா? No. முடியாது ஆண்டவரே. It's like asking a blind man, can you open your eyes? ஒரு குருடனை பார்த்து உன்னுடைய கண்களை நீயே திறந்து கொள்ள முடியுமா, பார்வையை செய்ய முடியுமா என்று கேட்பது போல. இல்லை, முடியாது. But the Lord doesn't ask that question. ஆனால் தேவன் அந்த கேள்வியை கேட்கவில்லை. You know, people who are struggling to overcome sin is like the blind man trying to open his eyes. தங்களுடைய பாவங்களை மேற்கொள்ள தாங்களாகவே முயற்சி செய்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த குருடன் தான் கண்களை தானாக திறந்து கொள்வதை போல. And the Lord says, that's not what I'm asking you to do. நீ செய்யும்படியாக இதை நான் கேட்கவில்லை. See verse 28. 28ஆம் வசனம். Matthew 9:28. மத்தேயு 9:28. Do you believe that I can do this for you? நான் உனக்கு இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? Did the Lord ask you to do something to forgive your sins? உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நீ எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்டாரா? இல்லை. He said, do you believe that I can forgive your sins? நான் உன்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? You didn't say, no Lord, I'll give some money, I'll go here, I'll go there, please forgive me. இல்லை ஆண்டவரே, நான் ஏதோ ஒன்றை உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன், ஆகவே மன்னியும் என்று கேட்டீர்களா? No, the Lord said none of all that. இல்லை ஆண்டவர் அப்படி கேட்கவில்லை. Do you believe I can forgive your sin? உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? You confess it, I'll forgive you immediately. நீ உன் பாவங்களை அறிக்கை செய்தால் நான் உடனடியாக மன்னிக்கிறேன். You said, yes Lord. ஆம் ஆண்டவரே என்று சொன்னீர்கள். Jesus said, according to your faith be it unto you. உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கடவது. Now the second question. இப்பொழுது இரண்டாவது கேள்வி. Do you believe I can overcome sin in your life? உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய பாவங்களை மேற்கொள்ள நான் உதவி செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? I'm not so sure. அவ்வளவு நிச்சயம் இல்லை ஆண்டவரே. I don't know Lord, I'm so weak. எனக்கு தெரியாத ஆண்டவரே, நான் ரொம்ப பலவீனமானவன். According to your faith be it unto you. உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கடவது. In 100 years you will not overcome your sin. 100 ஆண்டுகள் ஆனாலும் உன்னுடைய பாவத்தை மேற்கொள்ளவே மாட்டாய். But another fellow, வேறொரு மனிதன், like the second blind man who got both his eyes open, இரண்டு கண்களுமே திறக்கப்பட்ட அந்த இரண்டாவது குருடனை போல, he says, Lord, I believe. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். You can not only forgive my sin, you can overcome sin in my life. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை நீர் மன்னிப்பது மட்டுமல்ல, என்னுடைய பாவங்களை ஆண்டவரே மேற்கொள்வதற்கும் நீர் உதவி செய்வீர்.